ஆமா சாப்பிடுற ஜெஷிதா பொம்மையோட தலையே காணும். பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காலை திருவி போட்டாங்க. கோழிக்கு ரெக்க தனித்தனியா கிடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிருக்காங்க. அப்படியே குட்டி பொண்ணு கூட விளையாடிக்கிட்டே என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா என்ன பண்ற ஜெஷிதா நீ? தாத்தாவா? தாத்தா ஊர்ல இருக்காருமா. ஊருக்கு போய் பாத்துட்டு வருமா தாத்தாவா? தாத்தா ஞாபகம் வந்துச்சு போல. ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் வந்து தாத்தா காலையில இருந்து போன் எடுத்துட்டு ஹலோ ஆயா ஆயான்னு போன் பேசினே வராரு இவரு. அப்படியா? அம்மா அம்மா போன் பண்ணி தர சொல்லி கேட்டுன்னு இருக்கா. ஆயா கிட்ட போன் பேசுன? எங்கம்மா போனோம்? யார பார்க்க போனோம்? ஆயாவா? சரி போலாம் அப்புறமா. சரி இப்போ நம்ம சமைக்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு அழகா வச்சு விட்டேன் ப்ளூ கலர்ல. எல்லாத்தையும் கலைச்சிட்டேன். நான் ஏண்டி கலைச்சுன்னு நான் அப்படிதான் கலை பண்ணி தலையாட்டுறாரு. அடங்காத பொண்ணு. ஒன்னாலதான் அடங்காத பொண்ணு. நாங்க அப்படிதான் கலைப்போன்னு சொன்னா அதுல இருந்து ஜஷுதா நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஜஷுதா ரோட்ல என்ன பார்த்தோம்? அப்பா நீயும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாம்பு ஒண்ணு நானும் ஜஷிதாவும் வண்டியில வந்துகிட்டே இருந்தோம். டக்குன்னு கிராஸ் பண்ணி போச்சு. பெரிய பாம்பு செய்யுதா? வீட்டுல வந்து என்ன சொல்ற அம்மா பாம் பாம் பாம்பு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏதோ வந்துச்சு. என்ன வந்தது வீட்டுக்கு? வீட்டுக்கு என்ன வந்தது? கல்யா. குரங்குன்றது கொல்யா கொல்யான்றாரு. வீட்டுக்கு ஒரு குரங்கு வந்தது. அதுல இருந்து போன் பண்ணிய எங்க அம்மா ஆயா குல்லா ஆயா குல்லா வந்து தானே குரங்கு சொல்லு. குரங்கு குரங்கு குல்லா எப்படி கத்துச்சு? குரங்கு எப்படி கத்துச்சு? எப்படி கத்துச்சு? கத்துச்சான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் சமைக்கலாம். நாம சாப்பிடுற ஜஷிதா ஆப்பிள். ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா என்ன சாப்பிடுறான்னு கேட்டா ஆப்பிள். ஆப்பிள் பேரிக்காமா? அது பேரிக்கா. சமைக்க விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ராக விட்டுட்டு அம்மா பின்னாடியே வந்துட்டேன். அம்மா என்னம்மா என்ன வேணும் இங்க? நீ என்ன செய்யறன்றத நான் பாக்குறதுக்கு வந்துக்கிறேன். ஆமா 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 சூப்பர்வைசரா நீ? சூப்பர்வைசர். ஃப்ரெண்ட்ஸ் காலையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போறேன். வரகரிசி பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். ஆல்ரெடி அப்பா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வரகரிசி அந்த தின்ன சாமான் நிறைய வாங்கி வச்சிருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வரகரிசி பொங்கல் வந்து பண்ணிக்கலாம். நான் என்ன நினைச்சேன் காலையிலே சீக்கிரமா எஞ்சி பூரி செஞ்சுட்டு சென்னா மசாலா பண்ண சொல்லி கொண்டைக்கடலாம் இங்க சூப்பரா ஊற வச்சேன். நான் கொண்டைக்கடலாம் ஊறி இருக்குது. சூப்பரா ஊறி இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படியே வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு ஜஷிதாக்கும் கொடுத்துக்கலாம். ஆமா இப்படி பாக்குறா அவ வித்தியாசமான ஆள் அவரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மெஷர்மெண்ட் பண்ணும். இவ வந்து என்னை விடாம மேல ஏறி நின்று இருக்கா. வா ஜஸ்ட் அப்பாயிட்டு வா. நேத்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பான்னு உன் பின்னாடி வந்தா போன் பண்ணி என்னதான் பாரு அம்மா அம்மா சொன்னாலும் அப்பா பின்னாடியே ஓடுறா பத்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சண்டன் வந்தா அப்பா பக்கம் தான் நீ நிப்பியா? எல்லாரும் கமெண்ட்ஸ் கூட பண்ணிருந்தாங்க. அப்பா செல்லம் அப்பாயிட்ட போ. அப்பா செல்லம் அம்மா செல்லமா. வரகரிசி பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் போட்டேன்னா 2 வேளைக்கு பொங்கலே வந்து வச்சிருக்கேன். சாப்பிட முடியாது. 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். சரியா? பாசி பருப்பு வரகரிசி ரெண்டுமே சேர்த்தே 3/4 டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போறேன். தண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்றேன். வரகரிசி இது கூட வந்து பாசி பயிர் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வரகரிசி. குட்டி குட்டி குட்டியா நல்லா சூப்பரா இருக்குல்ல. ஊற வச்சிடணுமா? இல்ல ஊரெல்லாம் இதெல்லாம் அப்படியே கழுவி அப்படியே போட்டுடலாம். இது ஈஸியா தான் வெந்துடுது. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது.
எப்பயும் போல தண்ணி அளந்து ஊத்தி வேக வச்சுன்னா உடனே வந்துடும். இந்த டம்ளர்ல வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு அளவு எடுத்தேன். இப்ப வரகரிசி அதுக்கப்புறம் சிறுபருப்பு ரெண்டுமே சேர்த்தே 3/4 தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். அதனால இதால 4 3/4 டம்ளர் வந்து தண்ணி அளந்துக்கிறேன். 4 3/4 டம்ளரா? ஆமா. சரி. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பொங்கல்ல மட்டும் எப்பயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னே தெரியல, நான் எப்ப பொங்கல் போட்டாலுமே எப்பயாவது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயி போகுது. நிறைய டைம் அதிகமா தான் ஆகியிருக்கே. அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டுருந்தா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போது அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வைப்போம். பச்சை ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு போல இருக்கே. ஆமா, இது குக்கர்ல போடலாம் தான் பார்த்தா. அப்புறம் குக்கரை கழுவணுமா, சரி பெரிய குக்கர் எடுத்து அதை உருட்டி நடக்கணும். அதனால நல்லா ஊறந்துதான் அப்படியே பாத்திரத்துல போட்டாலே வெந்துரும் சொல்லிட்டு பாத்திரத்துல போட்டேன். உனக்கு வேலை தேங்காய் எடுத்து உடைச்சு தரணும். தேங்காவா? தேங்காய் சட்னி பொங்கலுக்கு வந்து சாம்பார் எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் வந்து தேங்காய் சட்னி தான் எப்பயுமே செய்வேன். ஏன்னா கொஞ்சம் தானே நட்டு உடனே தேங்காய் சட்னி ஈஸியா இருக்கும்னு ஈஸியா செஞ்சிருது. நான் ஜெஷிதா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜெஷிதா எவ்வளவு பொம்மை வச்சிருக்கா, பழைய பொம்மை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லா பொம்மை தான் எடுத்து அடிச்சு குப்பையா இருக்கா. நல்லா அட்டபாக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். எடுத்தோன்னு எவ்வளவு ஆர்வம் எடுக்கிறது போறான். சும்மா அந்த பாக்ஸ கீழே இறக்கணும் பாரு. நானு அவ்வளவுதான். அடங்காத பொண்ண என்ன ஒண்ணு எத்தனுக்குற எவ்வளவு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கோம், அதுல எவ்வளவு வச்சிருக்கான்னு பாருங்க. இந்த பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்சரே காணோம், தெரியல, தொலைச்சிட்டா. ஆனா இந்த திங்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிட்டா. சந்திரமுகியா மாதிரி ஜெஷிதா டைட் இப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன் ஜெஷிதா இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து வாங்கணும் எழுதுறதுக்கு. போர்டு சாக் பீஸ் வச்சு எழுதுறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் வச்சு எழுதுறது. அத காணோம் பிச்சிட்டா. ஆமா, பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மிக்சர் இருக்கும். அந்த மிக்சர் வந்து என்ன ஓவரா சத்தம் போடுற ஜெஷிதா நீ? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிக்கர்த வந்து தொலைச்சிட்டாங்க. ஜெஷிதாவோட டாய்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறீங்க. அதுல இப்ப எப்போ எவ்வளவு தூரம் பேலன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறீங்க. ஆமா, எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி போட்டாச்சு. எல்லாத்தையும் உடைச்சிட்டா. கோழிக்கு ரெக்க தனித்தனியா கிடக்குது. கொக்கோ கோழி கோகோ. இந்த குரங்கு பொம்மை இருக்கிறதுல விலை சூப்பர். ஆமா, நல்லா தை குச்சி டான்ஸ் ஆடும். ஒரு கையை உடச்சிட்டேன். என்ன இது? கல்லாவா? அதான் குரங்கு தான் ஒரு கல்லான்றாரு. குரங்கு ஒரு குரங்கு வர மாட்டேங்குது. கொண்டாங்க இங்க பாரு பேபி, காரு. இது ஒரு கார். இது மேல வந்து பொம்மை இருக்கும். போன் இருக்கு இது மேல. ஆமா, அந்த போனை வந்து பேசி எடுத்துட்டா வச்சிட்டா. சோ இந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், கிளிக்னு அடிக்கிறது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சி வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். டிங்னு குச்சியை வந்து காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. பாதி பொம்மையில வந்து பாதி காணோம், எங்கன்னே தெரியல. ஏன் ஜெஷிதா அம்மா எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாருமா உன்ன. இத பாரு, ட்ரம்ஸ் ஒரு பக்கம் ட்ரம்ஸ் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க ஓட்டை மேல ஏறி நின்னு வந்து பாத்தீங்கன்னா இத ஓட்டைக்கு வச்சுட்டா இவ. ஏமா ஜெஷிதா அவ சேட்டை எம்மாத்திரம் கைவண்ணத்தை காட்டிருக்கு பாருங்க. இது முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே அது மேல நிக்கிற பொம்மை இருக்குமா? எங்க அது? அங்க கடலைன்னு தெரியல. அது உள்ள அங்க பாரு, அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களா? அண்ணா எப்படி ஓடுறாரு பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மை நின்னுட்டு சுத்தி சுத்தி லைட் கலர் அடிக்கும்ல. ஆமா, அந்த பொம்மையை தனியா புடிங்க எங்கேயோ போட்டா. அப்புறம் பாருங்க, இவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து என்னென்ன சேட்டை அந்த பொம்மையை அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறான். அந்த
அதே மாதிரிதான் அண்ணா உட்கார சொல்ற உட்காரு பாப்பா உட்கார சொல்ற. இந்த பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காலை திரும்பி போட்டாங்க, தடுத்து துப்பிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு இந்த பொம்மை. அப்புறம் ஒரு பொம்மை தலையே திரும்பி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா டிங் டிங் அடிச்சுட்டே மூவ் ஆகும். இந்த பொம்மையோட தலையே காணும். தலை எங்கம்மா? தலை எங்க? எப்படிலாம் விளையாடி இருக்கா பாருங்க. இவளுக்கு என்ன மாதிரி பொம்மை கரெக்ட்னா இது மாதிரி பஞ்சு பொம்மை தான் வச்சு நடக்கிறா. பாத்தீங்கன்னா எதுவுமே பிச்சு போட வழி இல்லைல்ல, நல்லா முழுசா இருக்கு. இது மட்டும் இந்த ஆமை, அப்புறம் அணிலு, இந்த டாக் பாத்தீங்கன்னா மாமா வந்து கொடுத்தாமிச்சாரு பாப்பா. இது மாதிரி பொம்மை தான் நல்லா வச்சுன்னு இருக்கா. அப்புறம் இந்த குட்டி குட்டியா இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்சி விளையாடுறதுக்காக வந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து டூத் பிக் தானே, பல்லு வளர்றதுக்காக. பல்லு வளர்றப்ப அப்ப அது கூட ஜாலியா விளையாடிக்கலாம். அதனாலதான் அவருக்கு எல்லா பல்லும் வளர்ந்தது. ஆமா, இந்த குரங்கு பொம்மையோட ஒரு கை இருக்கு பாரு, குட்டி கடை சுத்திரா பாரு. இந்த ஆட்டோ நம்ம நல்லா இருக்கு. ஆட்டோ தான் நல்லா இருக்குது போல இருக்குது. அதான் பாக்குறா உடைக்கலான்னு. கார் நல்லா தான். கார்லாம் நிறைய பொம்மை கார் வாங்கி கொடுத்த கார் தான். இந்த காரு இதெல்லாம் நார்மலா பிச்சு எடுத்துட்டா. இது எங்க அம்மா இங்க குட்டி இது பண்ணும்ல, அது ஃபுல்லாவே பிச்சுட்டா. அப்பா கிட்ட காட்டுமா? அப்பாட்ட காட்ட என்னமா அது சுத்தும், அதனால சுத்தி காட்டுறாரு. அம்மா சுத்தி காட்டுவாங்க. இதுல இருந்தா பிக்காத, இது ஃபுல்லா பிச்சுட்டால. இங்க மேல இருக்கிற அந்த ரிங்கெல்லாம் அது பிச்சுட்டா. கை வச்சா சுத்தாதுமா. அம்மா சுத்தி விட்டா சுத்தும் வச்சுடா. எக்ஸ்ட்ரா பொம்மை எங்கெல்லாம் எடுத்து வந்துருங்க. இந்த பேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாப்ப வாங்க பேட் இருக்க. முக்கியமா இந்த ஏபிசிடி வந்து வாங்கணும் பாப்பாக்கு. ஏபிசிடி படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 26 எழுத்துல பாதி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. எவ்வளவுதான் இருக்குன்னு தெரியல. எவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இருக்காது, பாதி எழுத்து காணாம போட்டு தொலைச்சிட்டான். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீல், அடி வீல் வந்து பாத்தீங்கன்னா காணும். சக்கரத்தை காணும். ஆமா, சக்கரத்தை காணும். ஒவ்வொரு பொருளையும் ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங். ஏபிசிடி அடுக்கு, அம்மா கூட அடுக்கு. கரெக்ட். ஜஷிதா திறமையான பொண்ணு சங்கீதா. பாத்தியா, விய மட்டும் கரெக்டா வச்சாரு. பாத்தியா, ஜஷிதா எதாச்சே வைக்கவே கரெக்டா ஃபிட் ஆயிடுது. கரெக்டா அவ்வளவுதான். மீதி எதையுமே காணோம். அவ்வளவுதானா? என்னமா அத ஏபிசிடி சொல்ல. ஏ ஏ பி சி டி ஏபிசிடி. ஏபிசிடி வைக்கல, அதுல போய் பேனாவில தான் கிறுக்கி வச்சுக்கிறாரு நிறைய. ஏ இருக்கு போருமா, இங்க பாருங்க. ஏ கடிச்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி 4 எழுத்து தான் வந்து கரெக்டா இருக்கு. மத்த எதையும் வந்து பாத்தீங்கன்னா காணோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. மத்தெல்லாம் எங்கன்னே தெரியல. அங்கங்கேயும் கிச்சன்ல ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, எல்லா இடத்தையும் கடந்தது. அதை எடுத்து வைக்கல நாங்க ஒழுங்கா. ஏ சொல்லுமா, ஏ சொல்லுமா. ஏ ஜஷிதா ஏ சொல்லுமா. இது இல்ல, இது கிளிப்பு. இது துணிக்காய வைக்கிற கிளிப்பு கிடைச்சது எனக்கு. இந்த குப்பையெல்லாம் தேடி கிடைக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கன்ல அந்த வாட்டர் ஃபில் பண்ண இதுவே காணோம். தூக்கி போட்டா எல்லாத்தையும். எவ்வளவு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கான். இங்கே நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸான பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கெங்கயோ கிடக்கும். அப்பா சுடுமா, அப்பா சுடு. அப்பா சுடுவியா நீ? இன்னுமே கண்ணு நிறைய வச்சிருந்தா. இந்த குட்டி கண்ணு ஒண்ணு, இதுவுமே வந்து வாட்டர் கண்ணு தான். இதை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து தம்பி கொடுத்தது. இது மாத்தி மாத்தி வந்து
இதான் டாய்ஸ் கலெக்ஷனு. இங்க வந்து ஜஸ்ட் அவளுக்கு பொம்மை கூட விளையாடி இருந்துட்டு கடைசியில பொங்கல் வந்து புகை வாசனை வருது. போய் பாத்துமா பொங்கல் அது ரொம்ப வாசனை வர மாதிரி. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் என்ன ஆச்சுன்னா தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் என்ன ஆச்சுன்னு தெரியல. பொங்கலா இங்க என்னது இது? ஒண்ணா சுண்டல் ஆகல. பொங்கல் தான் விசில் ரொம்ப நேரம் விசிலே வராம அப்படியே சத்தம் போட்டுனே இருந்தது. வந்து லாஸ்டா ஒரு விசில் எடுத்து விட்டா ஒரு தீஞ்ச வாசனையா வருது. போச்சா பொங்கல்? அடக்கடானே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலை தீச்சிட்டாரு சங்கீதா. ஏன் நல்லா தானே, தண்ணி எல்லாம் நிறைய தான் இருக்குது. என்ன பண்ணிருக்க சங்கீதா நீ? பாரு நடுவுல எடுத்துட்ட. அவ்வளவுதான், வீணா போய். அதான் அந்த விசில் ஒழுங்கா வரல. 3 விசில் வச்சுன்னா நல்லா வெந்திருக்கும். விசிலே வரவே இல்ல வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா செஞ்ச பொங்கல் சுவாகா போயிடுது. எப்படி இருந்தாலும் அதான் தீஞ்சு போச்சே சங்கீதா. தீயலாம் இல்ல பேபி. இங்க பாரு மேலே எடுத்தா புகை வாசனையும் வராது. ஒன்னு நெய்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் பண்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ இப்ப வந்து இத என்ன சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. நீ சாப்பிட மாட்டே தானே? நான் சாப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் அவ்வளவுதான். என் கதை முடிஞ்சுது. இதுல கொஞ்சம் நெய்ய போட்டு என்ன வந்து சாப்பிட சொல்லுவ. ஆமா சாப்பிட்டுதான் ஆகணும். பொருள் வீணாக்கணுமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ரொட்டீன் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சங்கீதா செஞ்ச பொங்கல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் இருந்தது. அது ஏன் தீஞ்சதுனே எனக்கே தெரியல. என்னமா ஜஷிதா படிக்கிறாங்க. படி ஏபிசிடி படி போ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில சொதப்பிடுச்சு பொங்கல். வந்து பாத்தீங்கன்னா சாசே வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் சாப்பிடுற பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப வந்து தோசை தான் சுடணும். தோசை வந்து பாத்தீங்கன்னா மாவு எடுத்து ரெடியா வச்சுட்ட போலதே. ஆமா, புகை வாசனை தான் வருது. அது ரொம்ப கருப்பாயிடுச்சு இல்ல, லைட்டா அதனால சாப்பிட முடியாது. இதெல்லாம் நல்லாதான் இருக்க மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வரகரிசி பொங்கலும் தோசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறேன். அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ். இது ஸ்நாக்ஸ். அப்புறம் குட்டி பொண்ணோட பொம்மை கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் எப்படி இருக்கா, எவ்வளவு சேட்டை பண்ணி அந்த பொம்மை எல்லாம் உடச்சிருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பசங்க வந்து ஜாலியா விளையாடி இருப்பா. அது மாதிரிதான் எல்லா பசங்களுமே உடச்சுதான் விளையாடுவாங்க. இருந்தாலும் வாங்கி தரது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் ஜஷிதாக்கு ஏதாவது வாங்கலாமான்னு ஒண்ணு வாங்கி வந்து வச்சிருவோம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இது மாதிரி நிறைய பொம்மை வீட்டுல வந்து குழந்தைக்காக வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.